Hello friends, welcome to MS Kitchen. Channel first time பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல உள்ள bell icon click பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ற நேரம் சரியா வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆட்டு மூளை கிரேவி. ரொம்பவே சூப்பரா ஈஸியா ரெடி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. அதுக்கு அப்புறம் இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயத்துல 2 வெங்காயம் சேர்த்திருக்கேன். இதனால நம்ம வதக்கிக்கலாம். நமக்கு ஆட்டு மூளை 2 கிடைச்சிச்சு. அத வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி கொதிக்க வச்சு அதுல லைட்டா மஞ்சள் தூள் போட்டு லைட்டா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிருக்கேன். இது கொஞ்ச நேரம் லைட்டா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பக்கம் நல்லா வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம். மூளை வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை வந்து தனியா எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இது கூட நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு நீங்க இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உப்பு வந்து இப்போ இந்த டயத்தில் ஆட் பண்ணிக்கல. மூளை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து மூளையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூளையை சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டயத்தில் தான் சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் முன்னாடியே சேர்த்துருந்தா இப்போ கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து அரைமுடி தேங்காயில் ஃபஸ்ட்டு பால் மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 1/4 கிளாஸ் கிட்ட நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டம்ளர் கிட்ட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு கிரேவி பதத்துக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அவ்வளோதான். ரொம்பவே சூப்பராக டேஸ்டான மூளை கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இது சப்பாத்தி, ரைஸ், இடியப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.